உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இல்லை என்றால் அவர்களுக்கு திருமண தடை, குழந்தையின்மை, தொழில் முன்னேற்றம் இன்மை போன்ற பல தடங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். இவ்வாறான தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்க திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தவிர மற்ற கோவில்கள் குன்றுகள் மேல் அமைந்திருக்கக்கூடியது என்பது அனைவரும் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் திருச்செந்தூர் கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது தான் அமைந்திருக்கு. இதற்கு உதாரணம் அங்கு வள்ளி குகை ஒட்டி மணல் மேடுகள் இருப்பதை நம்மால் காண முடியும். இந்த மணல் குன்றுகளின் மீது தான் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முருகனை மட்டுமே தரிசித்து வந்திருப்பாங்க. ஆனால் முருகனது கருவறைக்கு பின்னால் முருகப்பெருமானே வழிபட்டு பஞ்சலிங்க சன்னதி இருக்கு. பஞ்சலிங்க சன்னதிக்கு சென்று பஞ்சலிங்கங்களை தொழுந்து நாம் வந்தோம்னா முருகப்பெருமானின் திரு அருள் நிறைவாக கிடைக்கும். பொதுவாக கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எப்பொழுதுமே கடல் மட்டத்தில் இருப்பது மிகவும் உயரமாக கட்டப்பட்டிருக்கும். ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில் கருவறை மட்டத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தாழ்வாக இருக்கிறதாக சொல்லப்படுது. இது கடல் பரப்பில் இருந்து 220 அடி அருகாமையில் இந்த கோவில் பெரிய இயற்கை சீற்றங்கள் எந்த பொழுதுமே இதுவரை எந்த ஒரு இயற்கை சீற்றுமே இந்த கோவிலை பாதித்தில்லை. இதுவே முருகப்பெருமானின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் கோவில்களில் அருகில் இருக்கக்கூடிய 4 கிணறு எப்பொழுதும் வற்றாமல் நீர் சுரந்து கொண்டே இருக்கும். அதிசயமான ஒரு இடமாக கடலுக்கு அடியில் மிக அருகில் இருந்தாலுமே இந்த கிணற்றில் மட்டுமே குடிக்கக்கூடிய அளவிற்கு நீர் சுரப்பது அதிசயத்திலும் அதிசயம். முருகப்பெருமான் அவருடைய படை வீரர்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக அன்பு ஏந்தி ஒரு நீற்றை ஏற்படுத்தியிருக்கார். இதுவே அந்த 4 கிணறு. திருச்செந்தூர் கோவிலில் கட்டும் பொழுது அதற்கு பெரிதளவில் துணை புரிந்த 3 அடிகளாரின் சமாதிகள் முருகன் கோவில்களில் சிறிது தூரத்தில் இருக்குது. அந்த 3 அடிகளாரின் சமாதியுமே மூவர் சமாதி என அழைக்கப்படுவது. இவர்கள் சென்று தொழுந்து வரும் பொழுது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுறாங்க. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் முருகனின் மற்றும் ஒரு பெருமை என்னவென்றால், டச்சுக்காரர்கள் இந்தியாவில் இருந்த பொழுது முருகனுடைய சிலையை கடத்தி அவர்களது நாட்டுக்கு கொண்டு செல்ல முற்பட்டிருக்காங்க. அப்போது கடலுக்கு நடுவே செல்லும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சூறாவளி ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சில காலங்கள் கழித்து ஒரு பக்தரின் கனவுல தோன்றிய முருகன் தான் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டி வெளியே எடுத்து சென்றான். அப்படி கண்டெடுக்கப்பட்ட முருகன் சிலை திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே தான் இருக்குது. இவ்வாறு பல சிறப்பம்சங்கள் நிறைந்த திருச்செந்தூர் முருகனை மீண்டும் ஒரு முறை சந்திக்க சென்றார். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு தவறாமல் தொழுந்து விட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல நல்ல மாற்றம் உங்களுக்கு முருகப்பெருமானால் கிடைக்கும். அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மெஞ்ஞான பாதைக்கு வழிகாட்டுபவர் தான் குரு. தந்தைக்கு ஞானத்தை போதித்த சிவகுருநாதன் என பெயர் பெற்ற முருகப்பெருமான் ஒரு மனிதனுக்கு மெஞ்ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளையும் அளிக்கக்கூடிய நவகிரகங்களில் ஒருவராகிய வியாழன் அல்லது குரு பகவானுக்கு ஒரே அம்சமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படுது. சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான். சூரபத்மனையும் அவனுடைய அராஜக ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கினார் முருகன். அந்த போரில் முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குருவான குரு பகவான். போரின் இறுதியில் சூரபத்மனை வதம் புரிந்த முருகன் போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய ஒரு குரு பகவானை கௌரவிக்கும் விதமாக இந்த திருச்செந்தூர் கோவில் வீற்றிருக்கக்கூடிய தனக்கு நிகராக வழிபாட்டு மரியாதைகள் முருகப்பெருமானுக்கு தரப்பட வேண்டும் என அருள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுபகிரகம். ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள்
குரு கிரக பயிற்சியில் பாதகமான பலன்களை பெறுவாங்க. இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமை அன்று காலையில் நீராடி பின்பு அங்கே இருக்கக்கூடிய நாளை கிணற்று தீர்த்தம் நீரில் நீராட வேண்டும். கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு குரு பகவானுக்கு நன்மைகள் ஏற்பட, நம்ம குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புத்திர பாக்கியம், உயர் பதவிகள், பொருள் சேர்க்கை போன்றவற்றுக்கு குரு பகவானை காரணமாக இருக்கார். எனவே தான் நாம் குரு பகவானை முழு மனதோடு வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக நாம் திருச்செந்தூர் கோவிலை 9 முறை வலம் வந்து நாம் வழிபட வேண்டும். இதனால் ஒருவர் எந்த துறையை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலுமே அதில் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அதிசய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வருவது, வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நாளைக்கு 24 அடி ஆழத்தில் இருக்குது. இங்கு நீராடிய பிறகு கடலில் நம்ம நீராட வேண்டும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் கோவிலில் திருப்பணிக்கான மௌன சுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி மூவரும் தங்களுடைய வாழ்நாளில் அர்ப்பணித்திருக்காங்க. அவர்களது சமாதி நாளை கிணற்றுக்கு அருகில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலில் கரையோரத்தில் அலைகள் தழுவும் அமைந்திருப்பதால் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் துண்டிக்கை விநாயகர் கோவில் இருக்குது. விநாயகரை வணங்கி பின்னர் தான் முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும். முருகப்பெருமானின் வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்று சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம்தான் திருச்செந்தூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கக்கூட மாப்பாடு என்ற இடமாக இருக்குது. இது மணமாடு என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் இது 2வது படை வீடு. முருகனின் அவதாரம் நோக்கமே அசுரர்களை சம்ஹாரம் செய்வது தான். திருச்செந்தூர் தான் இந்த அவதார நோக்கமாக பூர்த்தியானது. எனவே முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டிருக்கு. இது மட்டுமின்றி இந்த தலம் இறைவன ஞானத்தின் அருளிய தீவைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்குது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர். முருகன் சிவந்த நிறம் உடையவன் இங்கு உறைந்திருக்கக்கூடிய தலம் என்பதால தான் இந்த தலத்துக்கு செந்தில் என பெயர் பெற்றது. திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுர வாசல் உண்டு. ஆண்டு முழுவதுமே அடைக்கப்பட்டு இருக்கக்கூடியதாகவும் சூரசம்காரம் முடிந்து தெய்வானையை திருமண நாளில் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் என்னும் இந்த பூஜை மிக முக்கியமான ஒரு பூஜை. மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதால் காரம், புளி ஆகியவை பிரசாதத்தில் சேர்க்கப்படுவது இல்லை. ஆனால் சண்முகருக்குரிய பிரசாதங்கள் காரம், புளி உண்டு. முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய நிவேத பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு போன்றவை மிகவும் முருகனுக்கு பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பு, பருப்பு பொடி, தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்து பின்னரே மூலவருக்கு போற்றிகள் பூஜைகளை தொடங்குவாங்க. இரவுல பால், சுக்கு, வெந்நீர் மட்டுமே வைக்கப்படுவதாக சொல்லப்படுது. இப்படி திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமானை நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. செந்தில் ஆண்டவர் நவகிரகங்களில் குரு பகவானின் அம்சமாக விளங்குகிறாரு. குரு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி நின்ற கோலத்தில் புன்னகை தழுவும் முகத்துடன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். மற்ற கோவிலை போல அல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர் மற்றும் அலைவாய் பெருமாள் என்று 4 உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க. இங்கு வழங்கப்படக்கூடிய விபூதி பன்னீர் இலையில் வைத்து தரப்படுது. இது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. கோவில் வளாகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சுனையானது கடல் அலைகளுக்குள் இருக்கக்கூடிய அருகில் இருந்தாலுமே
இந்த நீர் உப்பு நீராக இல்லாமல் நன்னீராக இருப்பது முருகப்பெருமானின் அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். ராஜகோபுரம் 137 அடி உயரம் இருக்கிறதாகவும் 9 நிலைகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி, கந்தனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.